ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தினமும் ஆடுகளை மேய்க்க மலை அடிவாரத்திற்குச் செல்வான். ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும்போது அவனுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. வேடிக்கை பார்க்க நினைத்த அவன் திடீரென்று ஒரு மக்களை நோக்கி சத்தமாக கத்தினான், ஓநாய் வருது! ஓநாய் வருது! காப்பாத்துங்க! சிறுவனின் குரலைக் கேட்ட கிராம மக்கள் கையில் தடி மற்றும் அரிவாள்களுடன் ஓடி வந்தனர். ஆனால் அங்கே ஓநாய் எதுவும் இல்லை. சிறுவன் விழுந்து விழுந்து சிரித்தான். நான் சும்மா உங்களை ஏமாற்றினேன் என்றான். மக்கள் கோபத்துடன் திரும்பிச் சென்றனர். சில நாட்கள் கழித்து அதேபோல் சிறுவன் மீண்டும் கத்தினான். மக்கள் மீண்டும் ஓடி வந்தனர், மீண்டும் ஏமாந்தனர். பொய் சொல்லி எங்களை விளையாடாதே என்று மக்கள் அவனை எச்சரித்தனர். ஒருநாள் மாலை நேரம் காட்டில் இருந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஓநாய் ஆட்டு மந்தைக்குள் புகுந்தது. சிறுவன் பயந்து நடுங்கினான். மரத்தின் மீது ஏறிக்கொண்டு கத்தினான், ஓநாய் வருது! ஓநாய் வருது! நிஜமாவே ஓநாய் வந்துருச்சு! காப்பாத்துங்க! ஆனால் மக்கள், இவன் எப்போதும் போல நம்மை ஏமாற்றுகிறான் என்று நினைத்து யாரும் வரவில்லை. ஓநாய் பல ஆடுகளைக் கொன்று தூக்கிச் சென்றது. சிறுவன் தன் ஆடுகளை இழந்து அழுது கொண்டே நின்றான். நீதி: ஒருவர் அடிக்கடி பொய் சொன்னால் அவர் உண்மையைச் சொல்லும் போது கூட யாரும் நம்ப மாட்டார்கள்.